தேவனிடத்தில் ஒப்படைத்தால் நிம்மதி. பிரைஸ் தி லார்ட். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். திருப்பாடல் சங்கீதம் 37:5. ஒப்படைப்பது என்றால் தன் உடைமையை பாதுகாக்க சொல்லி இன்னொருவரிடம் கொடுப்பது அல்லது திருப்பிக் கொடுப்பது. ஆம், நம் வாழ்க்கையையும் நாம் நம் தேவன் கைகளில் ஒப்படைத்தோம் என்றால் மிகவும் அருமையாக நடத்தி செல்வார் அவர். ஆனால் இப்பொழுது நடப்பது என்ன? வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை பெற்றோர்களிடத்திலும், வயதான பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையை பிள்ளைகளிடத்திலும் ஒப்படைப்பதினால்தான் ஏமாற்றம் அடைகிறார்கள். தினமும் அதிகாலையில் எழும்பொழுது, இறைவா, என் வாழ்வை உமது கரங்களில் இன்று ஒப்படைத்து விட்டேன். இன்று முழுவதும் என்னை நீர் வழிநடத்தி செல்லும் என்று அவர் கரங்களில் ஒப்படைத்து விடுவோம் என்றால் எவ்வளவு அருமையாக அவர் நம்மை நடத்தி செல்வார். நம் தேவன் நமக்கு சுதந்திரம் அளிக்கும் தேவன். அவரை அழைக்க நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் அழையா விருந்தாளி ஆக அவர் இருப்பது கிடையாது. அவரை கூப்பிடாமல் அவர் ஒரு நாளும் நம்மிடம் வரமாட்டார். அதனால் நாம் அவரை கூப்பிட்டு அவருடைய கரங்களில் நாம் வாழ்வை ஒப்படைத்தோம் என்றால் நிச்சயம் அவருக்கு நன்மைகளை தான் அவர் நமக்கு கொடுப்பார். இயேசு தன் தந்தை தனக்கு கொடுத்த வேலையை, மீட்பின் வேலையை முழுமையாக முடித்த பின்னர் தான் தன் ஆவியை அவரிடம் ஒப்படைத்தார். அதே போல நாமும் நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வேலையை முடித்துவிட்டு தான் நம் ஆவியை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் இயேசுவை போல தேவனின் மகிமையில் பங்கு பெற முடியும். நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வேலை என்ன? அன்னதானம் செய்வதா? ஏழைகளுக்கு ஆடைகள் வழங்குவதா? நல்ல படிப்பா? நல்ல பதவியா? நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கையா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க் 16:15. இதுதான் அவர் நமக்கு தந்த வேலை. மழையை பெயர்க்க சொல்லவில்லை, மரத்தை வெட்ட சொல்லவில்லை. மாறாக நற்செய்தியை மற்றவர்களிடம் கூறத்தான் சொன்னார். எது நற்செய்தி? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, சிலுவை மரணம், மக்களை பாவத்திலிருந்து மீட்க அவரின் உயிர்த்தெழுதல் மற்றும் அவரின் 2ஆம் வருகை. இந்த செய்தி ஏன் நற்செய்தி என்று அறியப்படுகிறது? பாவம் செய்து தேவனுடன் இருந்த உறவை இழந்த மனிதன் அந்த உறவை தேவனின் மகா கிருபையினால் தூய ஆவியின் துணையுடன் புதுப்பித்து கொள்ள முடியும் என்பதால் தான். தீத்து 3:4-7 வரை. இந்த நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்லத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நம்மால் உலகமெங்கும் சென்று இயேசுவை பற்றி, இயேசுவை அறியாத மக்களிடம் சொல்ல முடியாமல் போகலாம். ஆனால் நம் தேவன் நம் வேலை தளத்தில் நம் நண்பர்களிடம் அல்லது நம் அண்டை வீட்டாரிடம் அவரை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இது மிக மிக எளிதான காரியம். இஃப் there is a will, there is a way என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆம், உங்கள் மத நண்பர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவரிடம், எங்கள் இயேசு உங்களை குணப்படுத்துவார், உங்களுக்காக அவரிடம் ஜெபித்து கொள்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று சொல்வது மிகவும் கஷ்டமான காரியம் இல்லை. அவருக்காக ஜெபியுங்கள், நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் இந்த இடத்தில் நம் தேவன் நமக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றுபவர்களாக மாறுகிறீர்கள். அதாவது நம் தேவனுக்கு வேலைக்காரராக நாம் மாறுகிறோம். வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். 1 தீமோத்தேயு 5:18 என்று சொன்ன வாக்குமாறாத தேவன் எவ்வளவு பெரிய வெகுமதியை நமக்கு தருவார். ஆகவே அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அதாவது நற்செய்தியை பிறரிடம் அறிவித்து, இயேசுவை போல் நம் காரியங்களை நம் பிதாவிடம் ஒப்படைப்போம். அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அநேக நேரங்களில் நாம் நம் தேவனை குறைவாக மதிப்பிடுகின்றோம். உதாரணமாக, பணம் தேவையென்றால் உலகில் இருக்கும் நம் நண்பர்கள், பண உதவி செய்பவர்கள், அவர்களைத்தான் நாம் தேடி செல்கின்றோம். ஆனால் அவர்களிடமிருந்து உதவி பெற முடியவில்லை என்றால்தான் கடைசியாக தேவனிடம் வருகின்றோம். அன்பானவர்களே, முதலில் இந்த காரியத்தை நம் தேவனின் கரங்களில் கொடுத்து விட்டால் நமது தேவன் நமக்கு முன்பாக சென்று காரியங்களை நமக்கு அனுகூலமாக்குவார். வியாதியா, வேதனையா, துன்பமா, பிரச்சனையா, துயரமா, கஷ்டமா, அவற்றை பார்த்து பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், சக்கரியா 4:7 என்று சொல்ல நம் கண்களால் மலைகள் உடைவதை காணலாம். ஆனால் நம் தேவனின் சித்தப்படி அந்த பர்வதம் நம் வாழ்வில் சிறிது காலம் இருக்க வேண்டும் என்றால்
அந்த மலையை கடக்க நம் தேவன் நமக்கு உதவி செய்வார். முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆகவே இன்பமோ துன்பமோ நன்றி சொல்ல பழகிக்கொள்வோம். அதுவும் துன்ப வேளையில், மகா வேதனையான வேளையில், ஆண்டவரே, ஏதோ ஒரு திட்டத்துடன் தான் எங்களை இந்த பாதையில் நடத்தி செல்கின்றீர். உம் சித்தத்திற்கு எதிராக நாங்கள் எதையும் செய்ய முடியாது. உம்மை நம்புகிற எங்களுக்கு எந்த காரியமும் தீமையாக தோன்றினாலும் நன்மையாகத்தான் முடியும் என்பதினால் இந்த வேதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா என்று சொல்ல பழகி கொண்டோம் என்றால் நாம் நம் துன்பங்களை நம் அன்பர் இயேசுவை போல பிதாவிடம் ஒப்படைக்கின்றோம் என்று அர்த்தம். ஜெபம் செய்வோம். நம்பிக்கையின் நாயகனே, எங்களது வாழ்வை உம் கையில் ஒப்படைத்துவிட்டு சமாதானமாக சந்தோஷமாக இருக்க கிருபை புரியும். ஆமென்.